ஈரான்ல புது செட் ஆஃப் லீடர்ஸ் உருவாயிட்டாங்க. பல இந்த ஐதருல்லா அலி கொமைனி அவருடைய பையன் மஜிதபா அலி கொமைனி தானே இப்போ சுப்ரீம் லீடர். அவங்க எல்லாம் இல்ல, அவங்க எல்லாம் என்ன ஏத்துக்க முடியாதுங்க. புதுசா ஒரு செட் ஆஃப் லீடர்ஸ் வந்துட்டாங்க. அவங்க தே ஆர் நெகோஷியேட்டிங் வித் மீ அப்படின்னு சொல்லி கொண்டு போய் போட்டார். ஏங்க அவங்க எல்லாம் தாக்கு பிடிக்க முடியுமா? இப்ப ஈரான் மிலிட்டரி இந்த அடி அடிச்சிட்டு இருக்காங்க. மிசைல் அடி யாருமே தாங்க முடியாத அளவுக்கு அமெரிக்காவே பின்வாங்கி ஓடி போய் நான் சமாதானத்துக்கு வரேன்னு சொல்ற அளவுக்கு அடிச்சிட்டு இருக்காங்கன்னா அந்த புது லீடர்ஸ் அங்க ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியுமா? இப்போ ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் ஆராக்சி சொன்னார், ஏங்க இந்த ட்ரம்ப் தாங்க உளறிட்டே இருக்காரு, பீஸ் டீல் நெகோசியேஷன் ஆல்ரெடி ஈரான் நாங்க பேசிட்டு இருக்கோம் சொல்லி. இங்க யாருமே பேசலங்க. நோ டீல். நான் சொல்றேன், இங்க நோ டீல், நோ நெகோசியேஷன். வார் தொடரும், அவரை தோற்கடிக்க வரை இந்த வார் தொடரும் அப்படின்ட்டாரு. அப்போ அந்த பார்லிமெண்ட், ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் முகமது பாக்கர் கலிபாஃப் அப்படின்னு இருக்காரு. அவர் சொன்னார், என்னமோ நான் தான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்க மாதிரி எல்லாம் ஒரு கதை கட்டி நியூஸை வெளியே விடுறாங்க. ஒண்ணுமே இல்ல, எங்களுடைய பரம எதிரி, எங்களுடைய சுப்ரீம் லீடரை கொன்னது இவர் தான், டொனால்ட் ட்ரம்ப் தான். அந்த நாடு எங்களுடைய பகை நாடு, வார் தொடரும், நோ டீலிங், நோ நெகோசியேஷன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இதை விட ஈரானுடைய இந்த IRGC இருக்கு இல்லையா, ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட் கோர், அந்த மிலிட்டரி ஹெட் குவார்ட்டர்ஸ் சொன்னாங்க, US எங்க எனிமி, we will fight to the end. முடிஞ்ச வரை கடைசி வரைக்கும் நாங்கள் போராடுவோம், நோ டீல், நோ நெகோசியேஷன் அப்படி சொல்லிட்டு பயங்கரமா ஒரு டொனால்ட் ட்ரம்ப்பை கிண்டல் பண்ணி, ஏங்க பீஸ் டீல் நெகோசியேஷன் சொல்லி அவரே அவருக்குள்ள சமாதான உடன்படிக்கை பேசிக்கிறாருங்க. வேற யாரும் நாங்க யாரும் பேசலைங்க. he is negotiating with himself அப்படின்னு ரொம்ப கிண்டல் பண்ணி, பைத்தியக்கார பையன்னு சொல்லாம ரொம்ப மோசமா அந்த மிலிட்டரி ஹெட் குவார்ட்டர்ஸ்ல நேற்றுக்கு நைட்ல ஒரு அறிக்கை வந்ததுங்க.